வணக்கம். சென்சஸ் எடுக்க போறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ் எடுக்க போறாங்க. ஆனா இந்த சென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். டெக்னாலஜி வளர்ந்துச்சு இல்லையா? தி கிரேட் சென்சஸ் அப்படிங்கிறது 2011 வந்து எடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்திய நாட்டுக்கு வச்சிருக்கக்கூடிய கணக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2011 எடுத்த சென்சஸை வச்சுதான் இன்னைக்கும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் தோராயமா சொல்லிட்டு இருக்க ஃபிகர்ஸ் தான். ஆனா அதை தாண்டி அக்யூரேட் சென்சஸ் அப்படிங்கிறது இன்னும் இந்த கிரேட் இந்தியன் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படல. இந்த நேரத்துல இப்போ எடுக்க போற சென்சஸ் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் முறையில வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ் எடுக்க போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்க போறாங்கன்னா எத்தனை வீடுங்க இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மற்ற டீடைல்ஸ்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எந்த பகுதியில் எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க மதத்தினர் சாதியின் அடிப்படையில யார் யாரெல்லாம் இருக்கா என்னென்ன மொழியெல்லாம் பேசப்படும் இந்த மாதிரி எல்லா டெமோகிராபிக்ஸும் வந்து எடுக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி ரிசர்ச்சை போட்டு தமிழ்நாட்டுல ஒரு சின்ன சென்சஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வரையறையில வந்து எடுத்தோம். அதை வந்து ஒரு 2-3 மாசமா வந்து நம்ம வந்து ஒரு காணொலியா பதியணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம். அது சம்பந்தப்பட்டு தான் நம்ம இப்ப பேச போறோம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியாளர்கள் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பிற மொழியாளர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, யார் வேணா எங்கே வேணா போய் வாழலாம், எங்கே வேணா போய் சம்பாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ கண்ட்ரி. மற்றவங்களும் இங்கே வந்து வாழலாம், நம்மளும் எங்கே வேணா போய் வாழலாம்னு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டோட அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டோட நிலைமை புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் தமிழ் மக்களையும் தாண்டி யார் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்டா எல்லாரையுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பிரித்தாளும் சுழற்சி பண்ண போறியா, இனவாதம் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்சஸ் எதுக்கு எடுக்கிறாங்க? இனவாதம் பண்ணுறதுக்கு, மொழி ரீதியாக பிரிக்கிறதுக்காவா? கணக்கு அப்படின்னு ஒன்று ஏன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நாட்டில் தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி தமிழக அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியாளர்கள் எந்த மொழி பேசுறவங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறவங்க அதை தமிழை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு அடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழி பேசுறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 மொழி பேசுறவங்க தமிழ்நாட்டுல அதிகமா வாழ்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து அப்படியே மேல வருவோம். அந்த 11th பிளேஸ்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நேபாளி மொழி பேசுறவங்க. இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூர்க்கா வேலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் சில தொழில்கள்ல நேபாளிகள் வந்து அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய வியாபாரத்தை இங்க வந்து ரொம்ப பண்டைய காலங்கள்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால இந்த நேபாளிஸ் அதிகமா இங்க வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒடியா பேசுறவங்க, அதாவது ஒரிசாக்காரங்க, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு தேடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல பாக்கெட்ஸ்ல இவங்க வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னதான் இப்ப மைக்ரேஷனால ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் நிறைய பேர் இங்க வந்து வேலை தேடுறாங்க தங்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒடியா பேசுற மக்கள், ஒரிசால இருந்து வரக்கூடிய பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கணிசமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி இருக்கிறது அப்படின்னா வந்து பெங்காலி பேசுறவங்க. பெங்காலிகள் இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இதுல 2 ரீசன். அதுல ஒண்ணுன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க நிறைய பேர் ரொம்ப காலங்காலமா பல வேலைகளை பார்க்கறதுக்காக அங்க விற்கக்கூடிய பொருட்களை வந்து இங்க வியாபாரம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க பேசிக்கலி எங்கெல்லாம் இருக்காங்கன்னா வட தமிழகத்துல வந்து பெங்காலிகள் வந்து இருக்கிறாங்க. பட் சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க இந்த பெங்காலி பேசுறவங்க அதிகமாகறாங்க. நீங்க வடவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து பொதுவா நம்ம பாக்குறோம். பட் அதுல குறிப்பா பெங்காலி பேசுறவங்க அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிறவங்க நம்மளோட, அதாவது தீதி ஆளக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்பர்ஸா இருந்தாலும் இல்லீகலா வந்து பங்களாதேஷ்குள்ள இருந்து இந்தியாக்குள்ள வந்து சரியான விசா இல்லாம பெர்மிட் இல்லாம இல்லீகலா வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு காட்டிட்டு பெங்காலி பேசக்கூடிய நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சமீபத்துல கூட கோவை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பல பேர் இந்த மாதிரி வங்காளம் பேசக்கூடியவங்களை பக்கத்துல இருக்க மக்கள் சந்தேகத்தின் பேர்ல இருக்கிறது மட்டும் இல்லாம இதை வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்ததுனால கூட இருக்கிற மற்ற வடவர்களே இவங்களை வந்து சமீபத்துல காட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதற்கு ரீசன் இல்லீகலா வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்க இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் இவங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து வடவர்கள் கிட்ட போகுது, தமிழ்நாட்டுல இருக்கவங்களோட கம்மி காசு வாங்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. அதே மாதிரி வடவர்களுக்குள்ளேயே பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகலா வந்து இங்க வேலை செய்யறவங்கனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்மி கூலி வாங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம இல்லீகலா வேற இங்க இருக்கான், தீவிரவாத ஆக்டிவிட்டியில் வேற வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாட்டிருக்காங்க. அதனால ஒரு அவேர்னஸ் அரசாங்கம் ஏற்படுத்தணும்னு வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்க வடவர்களும் கம்பைல் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல பேரும் வந்து பாத்தீங்கன்னா டீ கடையில் வேலை செஞ்சுட்டே இருக்கான், ரொம்ப நாள் இருக்கான், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட வந்து ஆவணங்கள்லாம் கேட்டா கொஞ்ச நாள்ல இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்திற்கிடமா வந்து தங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களை பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 இடங்கள்ல இருந்துமே வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா வங்காள மொழி பேசக்கூடியவர்கள் பெங்காலி பேசக்கூடியவர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அண்ட் அதற்கும் மேல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
குஜராத்திஸ் வந்து இங்க வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா துணி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டு மட்டும் இல்லாம நகை சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்றதுக்கு ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி பயணம் செஞ்சுட்டே இருக்கவங்க வந்து இந்த குஜராத்திஸ். அவங்க ஒரு பிசினஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்துக்கு குஜராத்தோடய அடங்கி போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. அது இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயுமே அவங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா விஸ்தரிச்சு அதை மேக்சிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம அது இந்தியாவோடய நிறுத்திடாம வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்ட்ரீஸ்லுமே அவங்களோட கால் தடத்தை பதிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளட்லேயே இருக்கும். ஏன் பிளட்லேயே இருக்கும் அப்படின்னு சொன்னா பிறப்பால பிசினஸ் வரும் அப்படின்லாம் நான் நம்பப்படல. அந்த ஃபேமிலிஸ்லேயே பல வந்து பரம்பரையா இவங்க வளர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் மைண்ட் செட்டோட தான் இவங்க வந்து வளர்க்கப்படுறாங்க. ஸோ பேசிக்கலி நீங்க குஜராத்திஸ் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஒரு ஹை எண்ட்ல ஒரு பொறுப்புல இருக்கானா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீ ஏன் பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப காமனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் இன்ஃபியூஸ் பண்ற கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கும். அந்த வகையில வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அது சம்பந்தப்பட்ட வேலைகளும் நகை சம்பந்தப்பட்ட தொழிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல குஜராத்தி வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஹோல்சேலா வந்து ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடி இங்க வந்து தங்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குஜராத்தி வந்து சென்னை மட்டும் இல்லாம டயர் 2 சிட்டிஸான கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் போன்ற இடங்கள்லயும் ஏன் அவங்க திருநெல்வேலி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்திகளோட தொழில் அப்படிங்கிறது இருக்கு. பட் திருநெல்வேலியில தான் ஓரளவுக்கு டஃப் கொடுத்து குஜராத்திகளை அங்க தொழில் பண்ண விடாம நம்ம தமிழர்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்தை சேர்ந்த நாடார்கள் வந்து அவங்கள வந்து ஓரளவுக்கு பிசினஸ் ரீதியா ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி குஜராத்திஸ்க்கு எங்கெல்லாம் பிசினஸ் பாக்கெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெக்கமே விடாம போவேன், ரொம்ப கம்ஃபர்ட்டா போய் தங்கி அங்க வந்து அந்த வீட்டை கூட மறந்துட்டு பிசினஸ் பார்க்கக்கூடியவங்க. அந்த வகையில குஜராத்திஸும் தமிழ்நாட்டுல அதிக லெவல்ல இருக்காங்க. இன்னொருத்தவங்க ரொம்ப ஈஸிங்க, சௌராஷ்டிரா பேசக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா மதுரை சுத்து வட்டாரத்துல நிறைய இருப்பாங்க. தேனியிலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க. அதாவது தென் தமிழகத்துல சௌராஷ்டிரா பேச அதிகமா இருக்காங்க. சென்னையில வந்து சுத்தமா இல்லைன்னு சொல்லிட முடியாது, அவங்களோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அதை சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வெவ்வேறு வேலைக்கு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் அவங்களோட ரூட்ஸை வந்து இழந்துட்டாங்க. ரூட்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சௌராஷ்டிரா மொழி அவங்க பேசினாலும் தங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு வரது, அங்க இருந்து பொண்ணு எடுக்கிறது, திருப்பி நேட்டிவ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டிலே காலங்காலமா இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு க்ளோஸ் டு குரூப்பா அவங்களுக்குள்ளே பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டது மட்டும் இல்லாம அவங்களோட மொழியும் அவங்க வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுட்டு இருக்காங்க பேச்சு வழக்குல. சமீபத்துல ஒரு அரசியல் மேடையில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடியவர் வந்து தன்னுடைய மொழி கொண்டானே இனத்துக்கு கொண்டான பெருமையை வந்து பேசிட்டு மற்றவங்களை யாருமே ஹர்ட் பண்ணாம அவங்களோட மொழி பேசுறவங்களும் இங்க இருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு போயிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் ஈடுபடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சுத்தி இருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பேசிக்கலி இதுக்கு முன்னாடி நான் குஜராத்திஸ்ன்னு சொன்னல, குஜராத்ல இருந்து இவங்க வந்திருந்தாலும் இவங்களை வந்து வெறும் குஜராத்திஸ்ன்னு சொல்ல முடியாது, அங்கேயே வந்து சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க தான் இவங்க தஞ்சாவூர், சேலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து செட்டில்மெண்டா இருக்காங்க. அடுத்து மராத்தி ஸ்பீக்கர்ஸ், இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலூர் அண்ட் தஞ்சாவூர் பக்கம் நிறைய செட்டில் இருக்காங்க. ரொம்ப ஈஸியா கணிச்சிருப்பீங்க. இவங்க எப்படிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மராத்திகளுடைய படையெடுப்பு, அந்த சோழ பேரரசு வந்து அழிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி மன்னர்கள் ஒவ்வொருத்தரா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்குமோ அப்ப பல படையெடுப்புகள் நடந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல சிவாஜி ஆண்டுட்டு இருந்த காலகட்டத்துக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா மராத்தி ரூலர்ஸ் பல பேர் இங்க வந்து படையெடுத்து வந்தாங்க. அப்போ சண்டையை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா சில பாக்கெட்ஸை வந்து அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். நான் சொன்ன மாதிரி வேலூர்ல கொஞ்ச நாளும், அந்த தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க நாளா சின்ன வயசுல வந்து தஞ்சாவூர்ல அந்த கோட்டை கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இதான் ராஜா ஃபேமிலி தங்குற இடம் அப்படின்னு காமிச்சாங்க. நான் கூட ஆஹா சோழர்களோட வாரிசை நான் வந்து பார்க்கலாமேன்னு பார்த்தா ஐயா அப்படிலாம் இல்லைங்க, ஒரு சரபோஜி மன்னர் வாரிசுங்க. அது யாருங்க சரபோஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மராத்தி வழி வந்தவங்க, மராத்தி மொழி பேசுறவங்க, அவங்க வந்து இங்க கேப்சர் பண்ணி அவங்க ஆட்சி கொஞ்ச நாள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி படையெடுப்பு மூலியமா அவங்க கூட வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஊர்கள்லயுமே வந்து மராத்தி ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்கள். ஹிந்தி பேசக்கூடியவங்க வந்து ஏன் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. போக போக வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஹிந்தி பேசுறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இங்க இருக்கிறதுனாலையும் தமிழ் பேசுறவங்க தான் நம்ம மண்ணின் மைந்தர்கள் வந்து வெவ்வேறு படிப்புகள் வேலைக்கு போயிட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா லேபர்ஸ் அதிகமா வந்து தேவைப்படுது, ஹியூமன் ரிசோர்ஸ் இங்க வந்து அதிகமா தேவைப்படுது அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹிந்தி பேசுற மாநிலங்களான டெல்லி மட்டும் இல்லாம இன்னும் பல மாநிலங்கள்ல இருந்து இங்க படையெடுத்த வண்ணமா இருக்காங்க வேலைக்காக. இதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல சில பேர் ஓட்டுரிமையும் வந்து வாங்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் சென்னையில எங்க பார்த்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடிய வடவர் வந்து நீங்க ஈஸியா வந்து பாத்துடலாம். அது டீ கடை இல்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல ஹோட்டல் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்பரேட்ல அங்க இருக்கக்கூடிய அட்மின் வேலை செய்யறவங்க, பல பேர் வீட்டுல வந்து வாட்ச்மேனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த வேலையை எடுத்தீங்கனாலும் அந்த பாக்கெட்ஸ்ல எங்கெல்லாம் தமிழர்கள் அந்த வேலை வேணாம்னு விட்டு போனாங்களோ அந்த இடத்த வந்து நிறுத்திருக்காங்க.
இதுல எங்கெல்லாம் அதிக வேலை வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இவங்க வந்து ஈஸி அவங்க வந்து பார்க்க முடியும். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், அது மட்டும் இல்லாம இன்னும் பல சிட்டிஸ்ல எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல அந்த சென்னை மேல இருக்குல்ல, அந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற இடங்களையும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இவங்க அதிகமா வந்து போயிட்டு செட்டில் ஆகி இது தமிழ்நாடா இல்ல இந்தி பேசும் மாநிலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு நீங்க பாக்குற இடம்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு குட்டி இடம் சவுகார்பேட் போனீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப அப்படியே பிரமிச்சு போயிருவீங்க. அங்க ராஜஸ்தானி, குஜராத்திலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து திருப்பூர் பக்கம் போனீங்கன்னா ஹிந்தி பேசுறவங்க அங்க செட்டில் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரே வந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுறவங்க அவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இங்க வந்து தங்கிட்டு போறது மட்டும் இல்லாம ஓட்டுரிமையும் வாங்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. சோ இதற்கு மேல நான் வந்து ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து திருச்சிராப்பள்ளி, மதுரை, அப்புறம் சென்னை, வேலூர் இந்த போன்ற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏன் மதுரையில கூட இருக்கவங்க உருது பேசக்கூடிய மக்கள் இவங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். படையெடுப்பின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பல பேர் படையெடுத்து வந்து இங்க இருக்கிற கோயில்களை வச்சு கொஞ்ச நாள் இங்க ஆட்சி செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கூட பல படை பரிவாரங்கள், அப்புறம் வந்து சமையல் பண்றவங்க, பணிவிடையாளர்கள் எல்லாத்தையுமே கூட்டு வந்து இங்க வந்து செட்டில் ஆகுறாங்கல்ல. அதற்காக இவங்க எல்லாம் மட்டும் தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லிம்ஸ் அப்படின்னு இல்ல, இவங்க எல்லாம் வந்து இந்தியா அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுற எல்லைக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அதாவது கடல் வழியா வணிகத்தின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து பழக்கங்கள் வந்துச்சோ, உணவுகள் வந்துச்சோ, அது மாதிரி இஸ்லாமும் வந்து ஆல்மோஸ்ட் நபி அவர்களுடைய காலத்திலே வந்து தமிழ்நாட்டுல வந்து வந்தது மட்டும் இல்லாம தமிழர்கள் பல பேர் வந்து இஸ்லாமை வந்து தழுவினாங்க. அவங்க எல்லாருமே வந்து தமிழர்கள் தான். இப்போ லப்பை, மரக்காயர், ராவுத்தர்னு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அதுக்கு முன்னாடியே மாறி இருந்தாங்க. ஆனா இதற்கும் இந்த உருது பேசுறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. படையெடுப்பு மூலியமா அந்த சுல்தான்கள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து இங்க வந்தப்போ பல விஷயங்கள் நடந்தது. அப்போ வந்து ஒரு செட்டில்மெண்டா பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஆற்காட்டு, நவாபு அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் செட்டில் ஆயிருந்தாங்க. அவங்க கூட வந்து இந்த பாப்புலேஷன் அப்படி இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டை தங்கியிருக்காங்க. இப்போ நீங்க வேலூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படிலாம் சொன்னா கூட சென்னையில நீங்க வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து எங்க பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ராயப்பேட்டால பார்க்கலாம். ராயப்பேட்டால ஆற்காடு நவாபோட அந்த ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். அது வந்து மேல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பேலஸ் அதை சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே வந்து உருது ஸ்பீக்கிங் முஸ்லிம் பாப்புலேஷன் உங்களால பார்க்க முடியும். ஸோ பேசிக்கா இவங்கலாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயப்பேட்டாவே ராயல் பேட்டை அப்படின்னு சொல்லப்பட்டதான் வந்து ராயப்பேட்டாவை மாறிடுச்சு. இப்ப சென்னை பல்கலைக்கழகத்தோட அந்த பில்டிங் இருக்கு, அதை தான் பேலஸே அவங்க பயன்படுத்தினாங்க. பின்னால் அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த பேலஸ்க்கு வந்து மாறுறாங்க. சோ அவங்க கூட வந்து அவங்களுக்கான போர் படையில வச்சிருந்தாங்க, குதிரையை பார்த்துக்கிட்டவங்க, சமைக்கிறவங்க, அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் சொல்லப்படுறவங்க, அவங்க கூட வந்து எல்லா மக்களுமே அதை சுத்தி வந்து செட்டில் ஆயிருந்தாங்க. சோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு முழுக்க ஒரு பாக்கெட்ல செட்டில் ஆயிருந்தாங்க. சோ இவங்க ஒரு கணிசமான நம்பர்ஸ்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உருது பேசக்கூடியவங்களும் தமிழ்நாட்டுல ஒரு குட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. அடுத்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நீலகிரி இந்த 3 பேர் சொன்னாலே நீங்க எந்த மொழி பேசுறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இது வந்து நம்ம அதிசயமா வந்து பார்க்கவே முடியாது. தமிழில் இருந்து பிரிந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற அண்டை மாநிலத்து மொழியான கன்னடம், துளு, தெலுங்கு, மலையாளம். இது வந்து சில நேரத்துல கமல் போன்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சினிமா விழாக்கு சொன்னப்போ வந்து நம்ம கன்னட நண்பர்கள்லாம் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. பட் வரலாறு வந்து சொல்லக்கூடிய உண்மை இதுதான். அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்காங்க, தொழிலும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன ஊரான தர்மபுரி, கிருஷ்ணகிரி அண்ட் ஊட்டி, அந்த நீலகிரிஸ்ல அந்த பார்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கன்னடம் பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்து ரொம்ப ஈஸி. இன்னைக்கு என்னதான் வந்து ஹிந்தி பேசுறவங்க வந்து ஒவ்வொரு டீ கடையில எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த டீ கடையோட ஜூஸ் கடையோட ஓனரே யார் இருக்காங்க? அவங்க தான் நம்ம சேட்டாஸ். நம்ம மலையாளம் பேசக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டீரியோடைப் பண்ற மாதிரி அவங்க டீ கடை தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல, கேரளால வந்து உங்களுக்கு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்க ஒரு தொழில் வச்சு நடத்துனீங்கன்னா அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல. அவங்க ஊர்லயே ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போய் கல்ஃப்ல உட்காந்துருப்பான். இப்ப நம்ம வந்து ஒரு விவசாய சமூகமாகவும் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐடி ஹப், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே, ரோடு கீடு எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் நாச் லெவல்ல இருக்கு. இது இந்த ஆட்சியாளர் காரணம் அந்த ஆட்சியாளர் காரணம் இல்ல, தமிழகமே இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏல வளர்ந்துருக்கு. பட் கேரளா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாநிலமா இல்லாததுனால அவங்க ஊர்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு தேடி எல்லா பக்கமே போயிருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு தொழில்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்ல மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சு தொழில் நடத்துறவங்க மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிஸ்லயும் வந்து வேலை செய்யறது மட்டும் இல்லாம இன்னும் பல
பிசினஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலே கேரளா விட்டுட்டே வந்து செட்டில் ஆன நிறைய மலையாளிகளும் இருக்காங்க. ஆனாலும் இங்க வந்து வேலை மட்டும் செஞ்சுட்டு அப்பப்போ சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்க மலையாளிகளும் இருக்காங்க. ஸோ கன்னடம் பேசுறவங்களோட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வந்து மலையாளிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பெங்களூரை வந்து கன்னடம் பேசுறவங்களுக்கு இல்ல அங்கேயே பூர்வ குடியா இருந்த தமிழர்களுக்கே பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்குற அளவுக்கு பெங்களூரை வந்து ஆட்கொண்டுட்டாங்க. பட் தமிழகத்தை அவங்க ஆட்கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியலனாலும் எங்க பரவனாலும் எங்க திரும்பினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாளியாவது ஒரு கடை வச்சிருக்கிற தொழில் செய்யக்கூடியவர் நீங்க வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் பேசுறவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. இவங்க இந்த ஊரு அந்த ஊரு கோயம்புத்தூர் கேரளாக்கு பக்கத்துல இருக்குங்க, பார்டர் டிஸ்ட்ரிக்ட், அதனால அங்க இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊருக்கு போனாலும் ஒரு மலையாளிய நீங்க வந்து பார்க்கலாம், ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு இவங்க வந்து தமிழ்நாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க. முதலிடம் நீங்க எல்லாருமே கணிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா வேலூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிராக்கெட்குள்ள அடக்க முடியாது. வட தமிழகத்தோட நம்மளோட திருவள்ளூர்ல தாண்டி கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த லாங்குவேஜ பேசுறவங்க வந்து இருக்காங்க. இதற்கு காரணம் நம்ம அண்டை மாநிலம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நடந்த படையெடுப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் குடியமர்த்தி அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒவ்வொரு பாளையத்திலும் பாத்தீங்கன்னா செட்டில் ஆகி அங்கேயே விவசாய நிலங்களை எடுத்துக்கிட்டு விவசாயம் பண்ணி காலங்காலமா இங்கே வாழ்ந்து இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவங்களுடைய மொழியான தெலுங்கு அப்படிங்கறத வந்து பேசிட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம வந்து யாரும் தப்பு சொல்ல, அவங்களோட தாய்மொழி அவங்களுக்குலாம் முக்கியம், எல்லாருமே வந்து பேசணும். பட் அவங்களோட தாய்மொழியின்படியே வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இல்லையா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாய்மொழியை வந்து அவங்க மறக்காம இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட மொழிக்கு உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மொழி பேச நான் சொன்னது செட் ஆகும். சோ நம்பர் 1 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமா வந்து தமிழ் மொழியை தாண்டி பேசக்கூடியவர்கள் வந்து தெலுங்கு பேசுறவங்க வந்து இருக்காங்க. இதனால் நீங்கள் கூற வருவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால ஒண்ணும் இல்லைங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு மந்திரி சபை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல அதிகமா வந்து தமிழை தாய்மொழியா கொண்டவங்களுக்கு ஈக்குவலா இருந்தா கூட ஓகே, ஏதோ சொல்லி தவறா நடந்துச்சுன்னு ஒத்துக்கலாம். அதிகமா வந்து அமைச்சரவையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறமொழி பேசினாலும் அவங்களுக்கு உண்டான அரசியலை எப்படி வந்து சாதுரியமா சாமர்த்தியமா வந்து இங்க தமிழ்நாட்டுல நடத்திக்கிட்டு இருக்காங்க. தங்கள் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து ஒரு கணிசமான நம்பர்ஸ்ல தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிற அரசியலை புரிஞ்சுக்கிட்டு, அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யார் இருக்கா, யார் எத்தனை பேர் இருக்காங்க, யார் கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா, எந்த ஊர்ல இருப்பாங்க அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அரசியல் அப்படிங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு ஏதாவது களத்துல இறங்குனீங்கன்னா ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். ஸோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்தாரை வாழ வைக்கும் பூமி அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தாலே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். 11 மொழி பேசுறவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மொழி பேசுறவங்க இங்க வந்து வந்தாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இன்வைட்டிங்கான ஒரு பிளேஸ், ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி நிறைந்த ஒரு இடம் தான். இருந்தாலும் மற்றவங்களெல்லாம் வந்து நம்ம கெஸ்டா நல்லா பார்த்துக்கணும். பட் நம்ம வீட்டை வந்து கெஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவரா வந்து விருந்தோம்பல் கொடுத்து வந்து வீட்டை இழந்துடக்கூடாது. அதுதான் வந்து இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வருது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நான் சொல்ல பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி அதிகமா தெரியும் அப்படின்னா வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.